இந்த மீனானது இங்க அசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு புழுவை சாப்பிடுறதுக்கு நெருங்குது. தனக்கு இறை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மீன் அந்த புழுவை நெருங்க, அடுத்த வினாடி அந்த மீனே இறையா மாறிடுது. இங்க என்னடா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆமையின் பெயர் அலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டில். இந்த ஆமையானது அதிகமா தண்ணீரில் தான் வாழக்கூடியது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய நாக்கு தான். இதனுடைய நாக்கானது இயற்கையாவே புழு மாதிரி தோற்றம் கொண்டதா அமைஞ்சிருக்கும். அதனாலேயே அந்த நாக்க ஒரு டிராப்பா பயன்படுத்திக்கிட்டு தண்ணிக்குள்ள இருந்து மீன்களை வேட்டையாடுறதுக்கு இந்த ஒரு நாக்க இந்த டர்ட்டில் பயன்படுத்துது. நீருக்கடியில பாறைகளுக்கு நடுவுல அசையாம உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய நாக்க புழு மாதிரி அசைச்சுக்கிட்டு மீன்களை கவருது. அது புழுதான் நினைச்சு வரக்கூடிய மீன்களை டக்குன்னு ஒரே வினாடியில கவ்வி சாப்பிட்டுருது. இந்த வகை ஆமைகளானது அதிகமா மெக்சிகோ பகுதிகளில் வாழுது. இது பாக்குறதுக்கு என்னதான் பொக்கவாய் தாத்தா மாதிரி இருந்தாலுமே இதனுடைய கடியானது ரொம்பவே ஆழமா இருக்கும். மனிதர்களை இது கடிச்சிச்சுன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஏன் இந்த ஆமை கடிச்சு விரல் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.